இந்த வாட்ஸ்அப்ல தனித்தனி குரூப் நம்மளை கேட்காம ஆட் பண்றான், நம்மளை கேட்காம ரிமூவ் பண்றான். எதுக்கு ஆட் பண்ணான்னு தெரியல, எதுக்கு ரிமூவ் பண்ணான்னு தெரியல. இப்போ ஒண்ணுமே இல்ல, பிசினஸ் ஆக்டிவ் குரூப் அப்படின்னு நீங்க வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, 10 நாள் ஜகஜோதியா மிளிரும். குட் மார்னிங் விதவிதமா போடுவாங்க. நம்ம கடல்ல இருந்து சூரியன் வரும், மேல நிக்கும். ஒருத்தர் உழைப்பாளர் சிலையில இருந்து ஒரு வாசகம் வரும், மார்ட்டின் லூதர் கிங் வருவார், நெல்சன் மண்டேலா வருவார், மகாத்மா காந்தி வருவார், எல்லா விஷயம் வரும். 10 நாள் அனல் பறக்கும் அப்படியே வாட்ஸ்அப் குரூப்ல. அடுத்த 20 நாள் கழிச்சு எப்ப வேணா செத்துரும் பொழுதுன்னு தொங்கிட்டு இருக்கும் குரூப். ஒருத்தன் கேப்பா 2 மாசம் கழிச்சு யாராவது இருக்கீங்களா, அதுக்கு ஒருத்தன் 4 நாள் கழிச்சு ரிப்ளை போடுவான், ஐ எம் ஹியர். அதுக்குள்ள 4 பேர் லெஃப்ட் ஆயிருப்பான். ஏன்? நமக்கு எப்பயுமே கூட இருந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. ஒன்னு சொல்லவா, கூட இருந்து உங்களுக்கு யார் வேணா சப்போர்ட் பண்ணலாம், ஆனா எப்பயும் அவங்க கூட இருக்க மாட்டாங்கிறது மட்டும் தெளிவா இருங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஒருவன் தோற்கிற பொழுதும் ஒருவன் வெற்றி பெறுகிற பொழுதும் அவனுக்கு அவனே எவன் தட்டி கொடுத்துக் கொள்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் தடைகளை உடைத்து எரிந்து அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு சென்று கொண்டே இருக்கிறான். நமக்கு நாமளே தட்டி கொடுத்துக்கணும், நாம எதிர்பார்க்க கூடாது. நமக்கு எல்லாத்துக்குமே மனசுக்குள்ள ஒரு சிம்பதி கிரியேட் ஆயிட்டே இருக்கும். நம்ம நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்தோம், நைட் வந்தோம்னா நம்ம ஒய்ஃப் சொல்லணும், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. எல்லாரும் ஏதாவது சொல்லி இவங்களுக்கு ஆத்துப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது குழந்தை மனநிலை. வளர்ந்துட்டோன்னே தெரியாது, குழந்தைங்க தான் இது பண்ணும். அடிபட்டுருச்சுன்னா அம்மாவை பார்க்கும், ஏன் ஆண்டா சொல்ல வலிக்குதாடான்னு அம்மா சொன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அடிபட்டதை கவனிக்காம நகர்ந்து போற அம்மாக்களுக்கு பிறந்த குழந்தைகள் வாழ்க்கையில் எவ்வளவு வழிகளை வேண்டுமானாலும் தாங்குகிற குழந்தைகளாக வளர்வார்கள். இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸை உடனடியா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.